வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட மிக்சர் வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நமக்கு நல்லா கரெக்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அதை லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான ஷேப் கிடச்சாச்சு. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோ பைட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு பொட்டேட்டோ பைட்டாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரு நேரத்தில் 10லேருந்து 15 பைட்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸில் நம்மளோட பொட்டேட்டோ பைட்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பொட்டேட்டோ பைட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.